வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, ஓய்வு பெற்ற தாவரவியல் ஆராய்ச்சியாளர் திரு மணி அவர்களின் அனுபவங்களின் தொடர்ச்சியை தற்பொழுது கேட்போம். அறிவியல் துறையில நீங்க எழுதின புத்தகங்கள், அதுல இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்றது எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? அறிவியல் எனக்கு முதல் புத்தகம் அறிவியலுக்கு நான் எழுதினது மனித ஜீனோம் அப்படிங்கிற புக்கு. அது மனிதனுடைய 26 குரோமோசோம்கள் இருக்கு. ஒவ்வொரு குரோமோசோமும் நமக்கு அப்பா கிட்ட இருந்து 26 குரோமோசோம் வருது, அம்மா கிட்ட இருந்து 26 குரோமோசோம், 23 குரோமோசோம், 23 ரெண்டு சேர்த்து 46. இந்த குரோமோசோம்கள் ஒன்றும் தன்னுடைய கதையை சொல்ற மாதிரி அந்த புத்தகம் அமைஞ்சிருக்கும். மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய நோய், அவருடைய அறிவு, அவருடைய குணங்கள், ஆண் பெண் வித்தியாசம், அவருடைய உணர்வுகள், இதெல்லாம் எப்படி ஜீன்கள் எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறது தான் அந்த புஸ்தகம். இப்போ என்கிட்ட கோபம் அதிகமா இருக்குன்னா அது காரணம் என்னுடைய பழக்க வழக்கமோ என்னுடைய சமுதாயமோ என்னை வளர்த்தவங்களோ கிடையாது, நான் கொண்டு வந்திருக்க ஜீன் தான். என்கிட்ட திக்குவாய் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் எனக்கு அம்மா சரியா பேச கொடுக்கலன்னு, என்கிட்ட ஜீன் அப்படி இருக்கு. எனக்கு சில நோய்கள் எனக்கு மட்டுமே வருதுன்னா அது என்னுடைய வளர்ப்பு செயல், என்னுடைய ஜீன்கள் தான் காரணம். இப்படி மனிதனுடைய எல்லா குணாதிசயங்களும், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம் வரைக்கும் என்னைக்கு சாவாங்கிறது கூட நம்ம ஜீனை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவனுக்கு இப்போ ஹோரோஸ்கோப்னு சொல்லி ஜாதகத்தை பார்க்குற மாதிரி ஜீனோஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ஜீனை நம்ம ஸ்டடி பண்ணலாம். நான் அந்த புத்தகம் எழுதும்போது மனிதனுடைய ஜீனோமை கண்டுபிடிக்கிறதுக்கு 12 வருஷங்கள் எடுத்துக்கிட்டாங்க. 7 வருஷமா தான் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஜீனோம் மட்டும் முடிக்கிறதுக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 பேருடைய ஜீனோம் கம்ப்ளீட்டா படிக்கிற அளவுக்கு இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்போ அந்த தகவல்கள் எல்லாம் இன்டர்நெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தகவல் புதையல்கள். நிறைய பேர் அதுல ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து உண்மைகளை கண்டுபிடிக்கணும். அந்த முதல் புத்தகம் மனித ஜீனோம்ங்கிறது தான். அது ரொம்ப பரவலாக விற்பனையாகி நல்ல புகழ் கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லா துறையிலையும் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காஸ்மாலஜி, அப்புறம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்ட்டு ஹாக்கிங்ஸ் எழுதினார் இல்லையா, அவருது. அப்புறம் ரிச்சர்ட் டாக்கிங்ஸ்னு ஒரு பெரிய பயாலஜிஸ்ட் இருக்காரு, அவர் நிறைய செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு புக் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் தமிழ்ல கொண்டு கொடுத்துருக்கிறேன். அதனால உயிரியல், வானயியல், அதுக்கப்புறம் பேரண்டையியல், உளவியல், நரம்பியல், கெமிஸ்ட்ரி, பௌதிகத்தில் இருக்கக்கூடியது, இப்படின்னு பரவலாக எல்லா துறையிலையும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். மனிதனுடைய பூர்வீகம், மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், இந்த 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மிருகம் எப்படி படிப்படியாக மனிதனாக மாறிச்சு அப்படிங்கிற இந்த சரித்திரம், ஹியூமன் எவல்யூஷன், அதை பத்தி ஒரு 4-5 புத்தகம் எழுதியிருக்கிறேன். இப்படி அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜியில் எழுதியிருக்கிறேன். மனிதன் குடல்ல வசிக்கக்கூடியது, உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு, இப்போ எப்படி படிப்படியாக இப்போ மனிதன் லெவலுக்கு வந்தது என்ற பரிணாமம், ஒரு 60-70 புத்தகம் அது மாதிரி எழுதியிருக்கிறேன். நன்றி சார். உங்களோட 60-70 புத்தகத்தை எங்களுக்கு முக்கியமான புத்தகங்கள் பத்தியும் சாராம்சம் சொன்னீங்க. இப்போ டெக்னாலஜி நீங்களே சொல்லும் போது சொன்னீங்க, இப்ப நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ தாவரவியல் துறைக்கான ஆராய்ச்சிகளை எளிமையாக்கி இருக்கா, இல்ல ஏதாவது பாதிப்பை உள்ளாக்கி இருக்கா சார்? இப்போ நம்ம தாவரவியல்ங்கிறது இப்போ அக்ரிகல்ச்சருங்கிறது தாவரவியல் தான். அவங்களும் டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, அதுல டிஷ்யூ கல்ச்சர்ன்ற முறை இருக்குது, நானோ டெக்னாலஜின்னு வந்துருக்குது. அப்புறம் ஜீன் மாற்று துறைன்னு சொல்லி ஒரு செடியிலேருந்து ஜீனை கொண்டு போய் இன்னொரு செடியில வைக்கிறது, ஒரு மிருகத்திலேருந்து ஒரு ஜீனை கொண்டு போய் செடிகளை வைக்கிறது, இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வளர்ச்சி தான். ஆனா மக்கள்கிட்ட இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஜிஎம் கிராப், அதுல ஒரு பயம் வருது. அது பொலிட்டிக்கல் ரீதியா அதை விஞ்ஞானத்தை பொலிட்டிசைஸ் பண்றாங்க. ஜீன்கள் முதல் ஜீனை என்ன பண்ணாங்கன்னா, இந்த மின்மினி பூச்சி இருக்கு இல்லைங்களா,
அந்த மின்மினி பூச்சியில இருக்கக்கூடிய ஒளி உமிழும் ஒரு ஜீன் இருக்குது. அதனுடைய உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் அந்த மின்மினி பூச்சி. அந்த ஜீனை வந்து பூச்சியில இருந்து எடுத்து செடிகளை வச்சாங்க. சாதாரண கத்திரிக்காய் செடி தான். அந்த செடி வந்து மின்மினி பூச்சி மாதிரியே வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ராத்திரி நேரத்துல இருந்து கொண்டு போய் வீட்டுல வச்சோம்னு சொன்னா அது வீட்டு முழுவதும் வெளிச்சம் தரும். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பூச்சியில இருந்து ஜீன் எடுத்து செடியில வைக்கலாம். மிருகத்தில இருந்து ஜீன் எடுத்து வந்து செடியில வைக்கலாம். செடியில இருக்கிற ஜீனை கொண்டு வந்து மனுஷனுக்கும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஜீனை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்களும் சமந்தான். வைரஸினுடைய ஜீன் இப்ப பார்த்தோம்னா கொரோனா வைரஸினுடைய ஜீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜீன்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, மனுஷங்கிட்டையும் அந்த ஜீன் இருக்கும். எய்ட்ஸ் ஜீனம் சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோய் உண்டாக்குது இல்லைங்களா, அந்த ஜீன் கூட மனிதன் கிட்ட இந்த 23 குரோமோசோம்குள்ள எல்லா இடத்துலயும் அது ஒளிஞ்சிருக்கு. எல்லா வைரஸையும் மனிதன் தான் உண்டாக்குறான். அப்படின்னா செயற்கையா லேபரேட்டரியில உண்டாக்குறதுல மனிதன் கிட்டேயே எல்லா வைரஸுக்குமே அவருடைய ஜீனுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. இதுதான் வெளிவருது. இது ஒரு சிக்கலான விஷயங்கள். இப்ப இருக்கிற டெக்னாலஜி வந்து தாவரவியல், நீங்க வந்து தாவரவியல் பொதுவா சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா, தாவரங்களில இருக்கக்கூடிய மூலிகைகளை கண்டுபிடிக்கணும். மூலிகைகளில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கண்டுபிடிக்கணும். எல்லா தாவரங்களையும் எடுத்து அதனுடைய மூலிகை தன்மையை ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா 7-8 கெமிக்கலுக்குள்ள அடங்கிடும். 7 வகுப்பு அந்த கிளாசிஃபைடு கெமிக்கல்ஸ். உதாரணமா ஆல்கலாய்ட்ஸு, ஸ்டீராய்ட்ஸு, ஃபிளேவனாய்ட்ஸு, அப்புறம் கிளைகோசைட்ஸு, டேனின்னு, சில அமினோ ஆசிட்ஸு, சுகர்ஸு, இப்படி எல்லாம் இந்த பொருள் எல்லாம் தான் நம்ம வந்து மூலிகையிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். சித்த மருத்துவத்திலயும் ஆயுர்வேத மருத்துவத்திலயும் அது வந்து கஷாயமா பண்றாங்க, பசுப்பமா பண்ணி கொடுக்குறாங்க, தைலமாக்கி கொடுக்குறாங்க, இப்படி வந்து அவங்க மாத்தி கொடுக்குறாங்க. நாம என்ன பண்றோம், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த இலைகளில, வேர்ல, பட்டையில அல்லது பூக்களில, அது விதைகளில இருக்கின்ற அந்த கெமிக்கல்ஸ் மட்டும் நாம எடுத்து அதை கம்ப்யூட்டர் மூலம் டிசைன் பண்ணி அது எந்த நோய்க்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு புது வகையான ஒரு ஆராய்ச்சி. அது இப்ப இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணலாம். அந்த சேலஞ்சை எடுத்து செய்வதற்கு இப்போ வந்து நிறைய பேர் முன் வரணும். நிறைய பேருக்கு இந்த சிந்தனையில வந்து ஒரு வறட்சி இருக்கிறது நான் பாக்குறேன். என்னுடைய ஒரு PhD ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுத்தேன். அவங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. நம்ம பயன்படுத்துகின்ற 200 காய்கறிகள், கொத்தவரங்காய், பீன்ஸு, அவரைக்காய், பாவக்காய், சொரக்காய், இப்படின்னு ஒரு 200 காய்கறிகள் எடுத்து அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நம்ம மூலிகைன்னு எடுக்க வேண்டாம், அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு 1000 கெமிக்கல்ஸ் நமக்கு கிடைச்சிது. நம்ம அன்றாட சாப்பிடுகின்ற அந்த காய்கறியிலேயே ஆயிரக்கணக்கான மருந்து பொருட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மருந்து பொருட்களை நான் வந்து அதை கண்டுபிடிச்சு அதுங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரை ஒர்க் அவுட் பண்ணி, அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை ஒர்க் அவுட் பண்ணி அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இது சாதாரணமா ஒரு கெமிக்கலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமா இப்ப நம்ம பாராசிட்டமால் அப்படிங்கிற ஒரு மருந்து நம்ம தலைவலி, உடம்பு வலி வந்தாக்க நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அது ஆன்டிபயரட்டிக், ஆன்டி அனால்ஜெஸ்டிக்னு சொல்றோம். அது எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்ச அந்த பாராசிட்டமால்ன்ற ஒரு பொருள் நம்முடைய நரம்பு மண்டலத்துல, நரம்பு நுனிகளில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வலியை வந்து மூளைக்கு அனுப்பாம நிறுத்திடுது. இப்படிதான் அந்த மருந்து இப்படி வேலை செய்யுது. இதே இந்த பாராசிட்டமால் ஒரு ஒரு சித்தா டாக்டர் என்கிட்ட ரிசர்ச்சுக்கு வந்தாரு. நீங்க வந்து உடல் வலிக்கும் காய்ச்சலுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பாரிஜாத இலையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. பாரிஜாத இலையை வந்து கசக்கி கஷாயம் எடுத்தோம்னா ரொம்ப கசக்கும். இதை கொடுத்தா யார் வந்து ஜுரத்துக்கு குடிக்க மாட்டாங்க, அதுக்கு தாராளமா வந்து பாராசிட்டமாலுக்கே போயிடுவாங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டமா கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அந்த இலையில இருக்கக்கூடிய எந்த பொருள் அந்த காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் குறைக்கிறது காரணங்கிறத ஸ்டடி பண்ணோம். அது ஆராய்ச்சி பண்ணி அது பார்க்கும் பொழுது நாம எது வந்து பாராசிட்டமால் சொல்லிட்டு இருக்கிறோமோ அதே பொருள் தான் இலையிலேயே இருக்குது. அப்போ இலையில இப்போ சித்தா மருத்துவங்களும் ஆயுர்வேத மருத்துவங்களும் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்குதுங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். இப்படி பல விதமான இந்த ஆயுர்வேதத்துக்கு மருந்தே தான் நம்ம அலோபதியில வேற பேர்ல இருக்குது. அங்க கெமிக்கல் நேம பயன்படுத்துறோம், பாராசிட்டமால்ங்கிறோம். அதை தான் வந்து கமர்ஷியலா சில பேர்லாம் சொல்றாங்க. அது பேர் நம்ம கமர்ஷியல் நேம் சொல்ல வேண்டாம். அதனுடைய அடிப்படை ஆஸ்பிரின் போன்றதோ
பேரஸ்டமால் போன்றதோ, வேற ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்றாங்க வலி நிவாரணிக்கு. இதெல்லாம் தாவரத்துல இருந்து எடுத்துருக்கிறாங்க. இந்த காய்கறியில இருக்கக்கூடிய 1000 கெமிக்கல்ஸ்க்கு ஒவ்வொன்றுத்தும் என்னவன் பார்க்கும்போது லட்சக்கணக்கான நோய்களுக்கு இந்த மருந்துகள் அதுல இருக்கிறது நான் பார்த்தேன். அது முழுக்க அந்த ஸ்டூடெண்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் அவங்க வந்து சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. அந்த ஒர்க் எல்லாம் இப்போ வந்து சும்மா அப்படியே நிக்குது. இது யாராவது எடுத்தோம்னா எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி மருந்தே வேண்டியதில்லை, காய்கறியில இருக்கக்கூடிய மருந்தே நமக்கு வந்து நோய்களை நீக்கக்கூடிய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணமா இப்போ கொரோனா வைரஸ் வந்ததுனால மனிதர்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த நோய் தாக்குது. இயல்பாவே எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கவங்களுக்கு இந்த நோயை வந்து மைல்டா இருந்துட்டு போயிடுது. நிறைய பேர் கொரோனா பாசிட்டிவ்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல போனோம்னாக்கா அவங்க ஜாலியா அங்க இருந்துட்டு தான் வெளியே வராங்க. உங்களுக்கு என்னன்னா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, காய்ச்சலும் இல்லை, எறும்பலும் இல்லை, ஆனா கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவா இருந்த விட நோய் வர மாட்டேங்குதுன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அது வந்து இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் சொல்றோம். இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் சொல்லக்கூடிய சில கெமிக்கல்ஸ் பாடியில நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஃபைன் டியூன் பண்ணிருக்கோம். இப்போ ரேடியோ ஸ்டேஷனை வந்து கரெக்டா செட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ரிசப்ஷன் இருக்கும். சரியா அந்த செட் பண்ணலைனாக்கா அது முன்ன பின்ன அலைவரிசை மாறிடுச்சுன்னா வராது. அதே போல நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணும்போது கூட பாருங்க, லினனுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், காட்டனுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், சில்க்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதை கரெக்டா டியூன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி உடம்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சரியா டியூன் பண்றதுக்கு சில கெமிக்கல்ஸ் இருக்கு. அது பற்றாக்குறை இருக்கும் பொழுதுதான் நிறைய பேருக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் சீறி பாஞ்சிடும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் அது சீறிடும். சில பேருக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யாது, நோய்க்கிருமிகள் வந்தா தடுக்கவே தடுக்காது. ஆனா ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்ற காய்கறியிலேயே இருக்குது. அந்த மாதிரி பொருளை கண்டுபிடிச்சு அந்த காய்கறியிலேருந்து அந்த பொருளை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து நம்ம மருந்தாவை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்கறியை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இந்த மருந்துகளை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். வழக்கமா அலோபதி மருந்துகள் வந்து எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் கிளினிக்கல் ட்ரையல் சொல்லி phase 1, phase 2, phase 3, phase 4 4 தாண்டி அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல் வந்தது. அப்புறம் டபுள் பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மருந்தோ மாத்திரையோ மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபுட் அண்ட் ட்ரக் ஆக்ட் வழியா போய் அதை செய்யணும். இதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம காய்கறியில் இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொன்னா இது வந்து இந்த ட்ரையலை நமக்கு வேண்டியதில்லை, ரொம்ப சீக்கிரமே முடிச்சிடலாம். காரணம், நம்ம காய்கறி ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறதுனால மனிதனுக்கு எந்த நோயும் உண்டாக்காது, எந்த பாதிப்பு இருக்காது, பின் விளைவு இருக்காது, நமக்கு தெரியும். இதுதான் இந்த ரிசர்ச்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இது ஒரு பகுதி. இன்னும் வேற ஒரு ஆராய்ச்சிகள்லாம் இருந்ததுங்க, அது நேரம் வரும்போது நம்ம பேசிக்கலாம். நன்றி சார். இப்போ நீங்களே சொன்னீங்க நிறைய ஆராய்ச்சி இன்னும் நம்ம வந்து பண்ணா பொதுமக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு. சோ இப்ப அறிவியல் வந்து எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு அறிவாவது இருக்கணும் இல்லைங்களா சார்? அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன சார்? அறிவியல் படிப்பதோட முக்கியத்துவம் என்ன? மனிதனே அறிவியல் மூளையோட தான் வரான். நாய்களுக்கு கூட அறிவியல் இருக்குது. எல்லாமே அனுமானத்தின் பேர்ல நிறைய கண்டுபிடிக்குதுங்க. எஜமானனை வந்து அது கண்டுபிடிக்குது. நேரா பார்க்காமலே அவருடைய ஸ்கூட்டரை சுத்த வச்சுக்கிட்டே நாய் வந்து எஜமானன் வந்துட்டாரு அப்படின்ட்டு ரெடி ஆயிடுது. இப்போ அது ஸ்கூட்டர் செத்ததுக்கும் எஜமானனுக்கும் ஒரு லிங்க் அது வந்து கண்டுபிடிக்குது இல்லையா? எத்தனையோ பேர் ரோட்ல போறாங்க வராங்க. ஆனா வீட்டுல இருக்கிற நாய்க்கு வந்து தன்னுடைய எஜமானுடைய வண்டி சத்தத்தை அது கரெக்டா கண்டுபிடிக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த அறிவு மனிதனுக்கு அதிகமா இருக்கு. இந்த ஒன்றை அனுமானத்தின் பேரை கண்டுபிடிக்கக்கூடியது இன்ஃபரன்ஸ் நம்ம சொல்றோம். இண்டக்டிவ் மெத்தடாலஜின்றது சயின்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. டிடெக்டிவ் மெத்தடாலஜி, இண்டக்டிவ் மெத்தடாலஜி. இந்த அனுமானத்தின் பேர்ல ரெண்டுமே அது வேலை செய்யும். இந்த அனுமானத்தின் இந்த அறிவை வந்து குழந்தைகளுக்கு நம்ம வளர்க்கணும். அவங்களுக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜியை கொடுக்கணும். என்னுடைய மாணவர்களுக்கு நான் வந்து எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்கணும், ஹார்மோன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம மனுஷனுக்கு ஹார்மோன் இருக்கிற மாதிரி செடிகளுக்கும் ஹார்மோன் உண்டு. அந்த ஹார்மோனை நம்ம ஹார்மோன்னு சொல்ல மாட்டோம், குரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு அதுக்கு வேற பேர் கொடுப்போம். முன்காலத்துல ஹார்மோன் சொன்னாங்க. இப்ப அந்த ஹார்மோன்ல முக்கியமானது ஆக்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இதை நான் வந்து இந்த தாவரங்களை வளர்ப்பதற்கும், அது வேர் நோய் தலை நோக்கி தான் போகும், தண்டு வந்து மேல் நோக்கி தான் போகும். நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? எந்த செடியை நீங்க போட்டாலும் வேறு கீழ் தான் போகும், மேல் நோக்கி போகாது. தண்டு பகுதி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாது மேல் நோக்கி தான் வரும், கீழே வராது. அப்ப அந்த செடிக்கு, அந்த விதைக்கு அந்த புவியினுடைய ஈர்ப்பு சக்தி எப்படி தெரியுது, அது எப்படி கண்டுபிடிக்குது?
அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் அதில் வச்சிருக்கிறாங்க. இந்த ஹார்மோன் நேரடியாக நான் வந்து பேரை சொல்லி ஆக்சின் அப்படின்னு பேரை சொல்லி நான் வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் அப்படி செய்ய மாட்டேன். எப்படி இந்த ஹார்மோன், ஏன் இதை கண்டுபிடிச்சது யாரு? இது டார்வின் காலத்திலே இந்த பிரச்சனையை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. செடிகள் வந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்து தண்டு பகுதி மேல் நோக்கியும் சூரிய வெளிச்சத்துக்கு எதிர்மறையாக இந்த வேர் பகுதி பூமியை நோக்கும் போகுதுன்னு அவர் வந்து திங்க் பண்ணாரு. ஆனா அதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கிறதுங்கிறது படிப்படியான ஆராய்ச்சிகள் 1905 20, 1960, 50 வரைக்கும் இந்த ஆராய்ச்சி போகும்பொழுது இந்த சரித்திரத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த சரித்திரத்துல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. இந்த ஆக்சிஜன் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் செடிகளில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எங்க இருக்குன்னா, அந்த செடி முளைக்குதுன்னு வைங்க, அந்த நுனி பகுதி, கடைசி நுனி பகுதி இருக்குது இல்லையா, ஒரு செடியோ கொடியோ, அந்த உச்சி பகுதியில 1 மில்லிமீட்டர் இடத்துல தான் அந்த ஹார்மோன் இருக்கும். அந்த உச்சி பகுதியை கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதுல என்ன ஹார்மோன் கண்டுபிடிக்கிறது அது சாதாரண விஷயமே கிடையாது. லட்சக்கணக்கான செடியை வளர்த்து அது ஒவ்வொன்றையும் முனையை வெட்டி அதை அரைச்சி அதுல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். இது இப்படி ஒரு அப்போ இயற்கையிலேயே இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய லேபரேட்டரிலையும் கூட இருக்கலாம். அது தெரியாத வரைக்கும் நமக்கு சிக்கலா இருக்குது. சில சமயம் இந்த மாதிரி செரண்டிபிட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு எதிர்பாராத விதமான சில கண்டுபிடிகளை கண்டுபிடிக்கலாம். இப்படி சொல்லும் பொழுது நேரடியா ஆக்சிஜன்கிற ஒரு ஹார்மோனை நான் ஆரம்பிக்காம இந்த சரித்திரத்தை நான் சொல்லி சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு அப்புறம் தான் இந்த சப்ஜெக்டுக்கே நான் வருவேன். ஒவ்வொரு விஞ்ஞானத்தையும் நம்ம வந்து நேரடியாக போயிடக்கூடாது. இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுன்னா, இந்த குவாண்டம் பிசிக்ஸ் எப்படி வந்து 1905 ஆரம்பிச்சது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் பிளாங்க்ஸினுடைய துவக்கம் எப்படி வந்து குவாண்டமுக்கு கொண்டு போச்சு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படி இதை வந்து குவாண்டம் பிசிக்ஸ்க்கு பயன்படுத்தினாரு, அவருடைய ஆராய்ச்சியில இது எப்படிப்பட்ட முக்கிய விளைவுகளை உண்டாச்சு அப்படின்னு சரித்திரத்தோட தான் நம்ம விஞ்ஞானத்தை கொண்டு போனாதான் அந்த மாணவர்கள் மத்தியில வந்து ஆழமா பதியும். அப்பதான் அவங்களுக்கு ஆராய்ச்சி மனம் உண்டாகும். அவங்கள இதே மாதிரி தன்னை ஆராய்ச்சி செய்வதற்குண்டான ஒரு முறையை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஆராய்ச்சி முறையில வந்து நிறைய ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜி வந்து நம்முடைய பாரத நாட்டிலேயே வேதத்திலையும் உபனிஷத்துலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து அன்பய வித்திரேகம், காரண காரியவாதம் அப்படின்னு சில சில முறைகள்லாம் இருக்குது. அந்த முறையை நம்ம பயன்படுத்தணும். அன்பய வித்திரேகம்ங்கிற முறையை தான் பெரும்பாலான விஞ்ஞானங்கள் இப்ப பயன்படுத்துது. அன்பய வித்திரேகங்கிறது இது இருந்தால் அது இருக்கும், அது இல்லாவிட்டாலும் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இந்த நியாயத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது இருந்தால் அது இருக்கும், இது இல்லாவிட்டால் அது இருக்காது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு. இதை வச்சுதான் ஒரு நோயை வந்து கண்டுபிடிக்கணும்னா, இந்த நோய் இது இருந்தால் இந்த நோய் உண்டாகும், இது இல்லாவிட்டால் அந்த நோய் வராது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது காரணத்துக்கு காரியங்கள தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப காரண காரியத்தை கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானமே. மழைக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி, சுனாமி வந்ததுக்கு என்ன காரணம், கொரோனா ஏன் பரவதுக்கு காரணம் என்ன, காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் அறிவியல். இப்ப குழந்தைகளுக்கு அடிப்படையிலிருந்தே காரணத்தை சரியாக கண்டுபிடிக்கணும், அதை பரிசோதனை நிரூபிக்கணும். பல காரணங்கள் இருந்தா எல்லா காரணங்களையும் கொண்டு வந்து அதுல சிறந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது தாவரவியலா இருக்கலாம், அல்லது வந்து இந்த விலங்கியலா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பமா இருக்கலாம். அது இந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் பற்றாக்குறை, இந்த மின்சக்தி உண்டாக்குறதோ எதுவா இருந்தாலும் காரண காரியத்தை கண்டுபிடிக்கிறது தான் அறிவியலுடைய ஆதாரமான உயிர் நாடி. இந்த திங்கிங் அவங்களுக்கு வரணும். சரியான காரணம் தெரியாதனால தான் மக்கள்கிட்ட பிரச்சனையே வருது. அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இதுதான் காரணம்னு சொல்லிட்டு, அப்புறம் மக்கள் கிட்ட சண்டை போடுறாங்க, மன பேதங்கள் உண்டாகுது, உறவுகள்லாம் முறிஞ்சு போகுது. காரணம் சரியான காரணத்தை கண்டுபிடிக்காதனால தான். தவறான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுனால மக்கள் கிட்ட இப்போ அரசியல் பிரச்சனைகளோ, பொருளாதார பிரச்சனைகளோ, மனிதர்கிட்ட தனி மனித உறவுகளோ, இதுவும் கூட பார்த்தா சரியான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்காதனால தான்.
அறிவியல் பூர்வமான சிந்தனை வரணும்னு சொன்னா குழந்தைகளுக்கு காரண காரியவாதத்தை சொல்லிக் கொடுத்து சரியான காரணத்தை கண்டுபிடிக்கின்ற வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நன்றி சார். அறிவியல் எல்லாரோட வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தெளிவா எடுத்து சொன்னீங்க. நீங்க சந்திச்ச அறிவியல் மேதைகள், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அறிவியல் மேதைகள், அவங்கள கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் அது தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இங்கே நான் படிக்கும் போதே அறிவியல் மேதைகளை பார்த்தேன். என்னுடைய குருநாதரே பெரிய மேதை தான். பிஜிஎல் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, சுந்தர்லிங்கம்னு ப்ரொஃபசர் இருந்தாரு, டாக்டர் நாராயண் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, கே லக்ஷ்மணன் அப்படின்னு என்னுடைய ஆசான் இன்னும் இருக்காரு, இங்க கோயம்புத்தூர் தான் இருக்காரு. இவங்கெல்லாம் எனக்கு ஒரு இந்த ஆராய்ச்சி கொண்டு போகிறதுக்கு வேண்டிய தூண்டுதலாக இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு நோபல் லாரேட் இல்லாவிட்டால் புகழ்பெற்ற விஞ்ஞானி, ஒரு பெண், ஜேன் குடால் அப்படின்ற பெயர். அவங்க 40 வருஷம் ஆப்பிரிக்கா காட்டுல சிம்பன்சி பற்றி ஆராய்ச்சி. சிம்பன்சிங்கிறது ஒரு குரங்கு வகை, மனித குரங்கு. அதனுடைய வாழ்க்கை முறைகள், அதனுடைய சமுதாய அமைப்பு, அதனுடைய அரசியல், எப்படி மனிதன் எப்படி உண்டானா அப்படின்றதுக்கு அவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண தெரியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, காமம், அப்புறம் கோபம், பொறாமை, விட்டு கொடுத்தல், தலைமை வகுத்தல், இது போன்ற பலவிதமான அதனுடைய மொழி கூட, அவங்க எப்படி பேசிக்குதுங்க அந்த குரங்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவங்க. அந்த அம்மா பேரு ஜேன் குடால்னு பேரு. அவங்க 16 வயசு இருக்கும் பொழுதே இந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஜான் லீக்கிங்கிறவர் தான் அவரை கொண்டு வந்தாங்க. அவங்க நாட்டு கூட அந்த பெண்ணை ஆப்பிரிக்கா காட்டுக்கு 16 வயசுல அனுப்புறதுக்கு தடை விதிச்சுது. இருந்தாலும் அதை மீறி அவங்க அதை செய்தாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அவங்க கூற கேட்டாங்க. அவங்களோட ஒரு மணி நேரம் சந்திச்சு உரையாடின போது அவங்க 3 பொருளை காமிச்சாங்க என்கிட்ட. அவங்க ஆராய்ச்சி, அது ஆராய்ச்சி சம்பந்தம் இல்லை, எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. ஒரு செவத்துல இருந்து விழுந்த அந்த செவரு பெந்து விழுந்த அந்த காரை விழுந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு கட்டி இருந்தது. அப்புறம் ஒரு உடஞ்ச வளையல் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பொருள் ஒரு சின்ன சொப்பு மாதிரி ஒரு பொருள். இதை அவங்க பையிலே வச்சிருந்தாங்க. இது என்ன தெரியுமா ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க அப்படின்னு. அந்த செவத்துல இருக்க காரை நம்ம நெல்சன் மண்டேலா சிறை இருந்த வீட்டில இருந்து எடுத்த ஒரு துண்டு, அவர் நினைவா அங்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த உடஞ்ச வளையல் இந்தியாவுக்கு அவங்க வந்திருக்கும் பொழுது பஞ்சாப்ல இருந்த ஒரு லேடியோட வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய கையிலிருந்து எடுத்த வளையல் துண்டு. இப்படி அவங்க அவங்களுடைய நினைவுகளை கையில பர்சில வச்சிருக்கிறது நான் பார்த்தேன். அவ்வளவு பெரிய விஞ்ஞானி, மனித நேயத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குதுன்னு நான் பார்த்தேன். விஞ்ஞானம் என்பது வெறும் பரட்டு ஆராய்ச்சி மட்டுமல்ல, மனிதரோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. நாம் உணர்வுகளோடு வாழ வேண்டும், அறிவையும் வளர்த்துக்கணும். இன்னைக்கு அறிவியல்ல நிறைய திரைச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. அது இன்டெலெக்சுவல் குரோத்னு சொல்றோம், அறிவு வளர்ச்சி. ஆனா உணர்ச்சின்னு எடுத்துட்டோம் சொன்னா அதுல வளர்வது ரொம்ப குறைவா இருக்குது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப புவரா இருக்குது மனிதர்கிட்ட. இப்போ அறிவியல் எப்படி வளருதோ அதே மாதிரி எமோஷன்ஸ்லயே நம்ம வளர கத்துக்கணும். 7 வயசு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அதே பொறாமை, அதே தன்மானம், அதே தம்பம், இந்த குணங்கள் 70 வயசு வரைக்கும் எல்லார்கிட்டையும் இருக்கிறத பாக்குறோம். அங்கேயும் மனமுடைஞ்சு போயிடுறாங்க, ஆற்றாமையில கண்ணீர் வடிக்கிறாங்க, பொறாமையில துடிக்கிறாங்க, தனக்கு முன்னுரிமை தரலன்னு சொல்லி வெகுண்டு எழுறாங்க. இது விஞ்ஞானிகிட்டையும் பாக்குறேன், அறிஞர்கிட்டையும் பாக்குறேன். அறிவு வளர்ந்த அளவுக்கு உணர்வுலயே நாம் வளர பழகிக்கணும். அதனால மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு டீச்சர் அறிவு மட்டும் புகட்டக்கூடாது, உணர்விலும் கூட அவங்களுக்கு பக்குவத்தை கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல டீச்சரும் உணர்வுல பக்குவமா இருக்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காம, குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் போன்ற இந்த அடிப்படை குணங்கள்ல இருந்து வெற்றி பெற்றவர்களாக வளர்ந்தவங்களாக இருக்கணும். அவங்களும் போட்டி பொறாமையில இருந்து வெளிவந்தவங்களா இருக்கணும், பயத்துல இருந்து வெளிவந்தவங்களா இருக்கணும், புகழ் தேடுகின்ற ஆசையிலிருந்து வெளிவந்தவங்களா இருக்கணும், பணத்தால தான் உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த பொய்யான அறிவுல இருந்து வெளிவந்தவங்களா இருக்கணும். இப்படி ஆசிரியர்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதா நிச்சயம் அதை சார்ந்திருக்கிற மாணவ சமுதாயத்திலையும் நல்ல ஒரு மனமாற்றத்தை நாம் பார்க்கலாம். அறிவை நம்ம சுலபமா கொடுத்துடலாம். ஆனா உணர்வை நாம் மேம்படுத்துவது அதுவும் முக்கியமான ஆசிரியருடைய கடமை தான். அதுல முதல்ல இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் உணர்வுல அவங்க வளர்ந்துருக்கணும். அறிவுல வளர்றது 2வது பட்சம்தான். உணர்வுல வளர்றதுதான் உண்மையான வளர்ச்சி. நன்றி சார், அழகா சொன்னீங்க. நீங்க சந்திச்ச மேதைகள், உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி. நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த ஒளிப்பதிவில் கேட்டு தெரிந்து கொள்வோம்.